2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வது அவருக்கு ஒரு அற்ப காரியமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் ஏதோமியரும் அவர்கள் யுத்தத்திற்காக மோவாபுக்கு விரோதமாய் கடந்து செல்லும் போது 7 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் அவதிப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே ஐயோ எங்கள் நம்பிக்கை இழந்து போயிட்டே என்று சொல்லி அவர்கள் மிகவும் சோர்வடைந்த நேரத்திலே எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஆமென். எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுடைய வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அறிகுறி இல்லாமல் சில அற்புதங்கள் சடுதியாய் கர்த்தர் உங்களுக்காக செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? சடுதியாய் சில நன்மைகள், அது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமாய் இருக்கிறது. ஒரு அறிகுறி இல்லாமல், காற்றை காணாமல், மழையை காணாமல் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, ஆமென், இதனுடைய அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆமென், தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக சில அறிகுறிகள் இல்லாமல், சில அடையாளங்கள் இல்லாமல் சடுதியா சில பெரிய அற்புதங்களை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு செய்ய போகிறார். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அதை செய்வது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியமாக இருக்கிறது. நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.